டேட்டா சயின்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஐடி ஜாப்னா அது டேட்டா சயின்டிஸ்ட் தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் என்ற என்னுடைய தம்பி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ங்க 100 நாள்ல எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆன பிளான ரோட் மேப் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவர் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் நான் சொல்ல போறேங்க. 36ல 40வது நாள் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த டேஷ்போர்ட் டிசைனிங்ஸ்ங்க, இந்த மேத் ப்ளாட் லிப் இதெல்லாம் வச்சு ஒரு டேஷ்போர்டை டிசைன் பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு டேஷ்போர்ட் டிசைனை வந்து கார்த்திக் வந்து ரியல் டைமா பண்ண ஆரம்பிச்சாருங்க இந்த 5 நாள்ல. மேத்தமெட்டிக்ஸ் என் தம்பி கார்த்திக் டேட்டா சயின்டிஸ்டா மாறிட்டாருங்க. கார்த்திக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஎஸ்சி டிகிரி கிடையாதுங்க, இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுங்க, ஆனா படிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவர் மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க முடியும். இப்போ இவரோட salary பாத்தீங்கன்னா 4.5 LPAங்க. 10 வருஷம் வந்து எஜுகேஷனல் கேப் இருக்குங்க. ஈரோட சேர்ந்தவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. 2 குழந்தை இருக்கிற ஒரு தாய்ங்க. அம்மா டு டேட்டா அனலிஸ்ட்ங்க. ஸோ ஃபிவர் அண்ட் அப்வொர்க் இந்த மாதிரி சைட்ஸ் மூலமா வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து மாசத்துக்கு 40,000 வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம்ங்க. 100 டேஸ்ல வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா எப்படி ஆகிறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் பத்தி நம்ம பேச போறோங்க. ஒன்னு வந்து அருண் பாத்தீங்கன்னா வந்து டீ கடையில பார்ட் டைம் ஜாபா வந்து வர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போ வந்து இன்ஃபோசிஸ்ல டேட்டா அனலிஸ்டா மாறி இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து லாவண்யா, இவங்க பாத்தீங்கன்னா வந்து மேரேஜ் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குங்க. மிகப்பெரிய கெரியர் கேப்புங்க. சோ டேட்டா அனலிஸ்ட் படிச்சுட்டு ஃப்ரீலான்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாசத்துக்கு 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட 2 சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு என்னுடைய 100 டேஸ் பிளான்ஸ் பத்தி பேச போறோங்க. அருண்ராஜ் பீலமேடு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பி பாத்தீங்கன்னா வந்து அப்பா வந்து டீ கடை வச்சிருக்காருங்க, அம்மா வந்து டெய்லரா இருக்காங்க. பிஎஸ்சி ஸ்டடீஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரை சேர்ந்த இந்த தம்பி பாத்தீங்கன்னா வந்து டெய்லி மார்னிங் காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு டீ ஸ்டால்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி வந்து இல்ல பிரவுசிங் சென்டர்ல போய் படிச்சுக்கிட்டு டேட்டா சயின்டிஸ்ட்கான கோர்ஸை படிச்சுட்டு இன்ஃபோசிஸ்ல டேட்டா அனலிஸ்டா பிளேஸ் ஆயிருக்காருங்க. அருண் என்ன பண்ணாருன்னா வந்து 3 சாலிடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கிட்டப்ல ஏத்திட்டு அது மூலமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஈஸியா பிளேஸ் ஆயிட்டாருங்க. அவருடைய மாமாக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 3-4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லோக்கல்ல இருக்கிற ஸ்டோர்ஸ்லாம் பண்ணி கொடுத்து அது மூலமா அவர் ப்ரொஃபைல்ல போட்டு ஜாப் வாங்கிட்டாருங்க. இப்போ இவரோட salary பாத்தீங்கன்னா 4.5 LPAங்க. 10 வருஷம் வந்து எஜுகேஷனல் கேப் இருக்குங்க. ஈரோட சேர்ந்தவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. 2 குழந்தை இருக்கிற ஒரு தாய்ங்க. அம்மா டு டேட்டா அனலிஸ்ட்ங்க. ஸோ ஃபிவர் அண்ட் அப்வொர்க் இந்த மாதிரி சைட்ஸ் மூலமா வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து மாசத்துக்கு 40,000 வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஐடி ஜாப்னா அது டேட்டா சயின்டிஸ்ட் தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் என்ற என்னுடைய தம்பி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ங்க 100 நாள்ல எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆன பிளான ரோட் மேப் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அவர் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் நான் சொல்ல போறேன். இப்போ டே 1 to 5 ஃபர்ஸ்ட் 5 நாள்ல வந்து டேட்டா சயின்ஸ்னா என்ன, பைத்தான் ப்ரோகிராமிங்னா என்ன, அந்த பைத்தானை எப்படி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றது கம்ப்யூட்டர்ஸ்ல இல்ல ஆன்லைன்ல எப்படி பைத்தான் ப்ரோகிராமிங் பண்றதுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து பைத்தானோட பேசிக்ஸ்ங்க. ஒரு நார்மலா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து லைக் ஒரு வேரியபிள்ஸுங்க, எப்படிலாம் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு, டேட்டாக்கெல்லாம் எப்படி பைத்தான்ல ஸ்டோர் பண்றாங்க, இன்புட் அவுட்புட் மெத்தடாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த பேசிக்கா வந்து இந்த 5 நாள்ல கார்த்திக் படிச்சிட்டாருங்க. டே 6 to 10 அடுத்த 5 நாள். அடுத்த 5 நாள்ல வந்து இதெல்லாம் தான் பார்க்கணுங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்க, இந்த இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது இருந்தா இப்படி வேலை செய்யணும், அப்படி இல்லைனா இப்படி வேலை செய்யணும். லூப்பிங் திரும்ப வேலை செய்யறதுங்க, ஃபங்க்ஷன்ஸ்ங்க. இந்த மாதிரி பேசிக்கான பைத்தான் ப்ரோகிராமிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். டே 11 to 15 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானுடைய அட்வான்ஸ் கான்செப்டா டேட்டாவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது, ஒரு லிஸ்ட் ஆகவோ செட்ஸ் ஆகவோ
டுப்பிள்ஸாகவோ டிக்ஷனரிஸாகவோ வந்து டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து பைத்தானில் போட்டுட்டு அந்த ஃபைலை பைத்தானில் போட்டு அந்த ஃபைலுக்குள்ள டேட்டா எழுதுறது எப்படி, ஃபைலிலிருந்து டேட்டாவை எப்படி எடுக்கிறதுங்க, அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்ஸுங்க. டே 16 to 20. ஸோ அடுத்த 5 நாள் பார்த்தீங்கன்னா வந்து NumPy அப்படின்ட்டு பைத்தானில் ஒரு லைப்ரரி இருக்குங்க. அந்த NumPy லைப்ரரி இருக்குங்களா, இதை வந்து இந்த லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பைத்தானில். ஸோ பைத்தான் இன்ஸ்டாலபிள் பேக்கேஜ் அந்த மாதிரி ஒரு லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி இன்டர்னல் இருக்கிற NumPy எடுத்து வந்து சொல்லிக்கிறோம். இந்த NumPy வச்சுட்டு பேசிக்கான அரே ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பேசிக்கான ப்ராசஸிங்கை நம்ம கற்றுக்கணுங்க. ஒரு டேட்டாக்களை வச்சுருக்கேன், அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஏரியாவில் நீங்கள் படிச்சுக்கணுங்க. அடுத்த 5 நாளுங்க 21 to 25ங்க. என்னதான் டேட்டாக்கள்லாம் இருந்தாலுமே அந்த டேட்டாக்களை பார்த்தீங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுத்துகிற பாண்டாஸ் லைப்ரரிங்க. அந்த பாண்டாஸ் லைப்ரரி எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம் பைத்தானில், அந்த பாண்டாஸ் லைப்ரரி வச்சு வந்து எப்படிலாம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும், டேபிளாக மாற்றி ஒரு டேட்டாவை இருக்குங்க அதை டேபிளாக மாற்றுறங்க. டேபிளாக மாற்றி தான் இந்த பாண்டாஸ்ல கொண்டு போய் சொருகுறங்க. ஓகேவா? சோ அந்த டேபிள் ஃபார்மட்ல இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா வந்து 2 டேபிள் இருக்குன்னா அது எப்படி மெர்ஜ் பண்றதுங்க, 2 டேபிள் காமன் டேட்டா எப்படி எடுக்கிறதுங்க, 2 டேபிளை ஜாயின் பண்றது எப்படிங்க, நிறைய விஷயங்கள். ஒரு CSV ஃபைல் இருக்கு, இல்ல ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு, அதை எப்படி எடுத்து பைத்தான்ல வந்து லோட் பண்ணி டேபிளா கன்வெர்ட் பண்றதுன்னு எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்றது தான் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். அடுத்த 5 நாள் 26 30 நாளுக்குள்ள வந்து கார்த்திக் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹேண்ட்லிங் தி டேட்டா. சோ என்னதான் வந்து என்கிட்ட டேட்டா இருந்தாலுமே அந்த டேட்டா கிளீன்டு டேட்டாவா இருக்காதுங்க. அந்த கிளீனிங் டேட்டாவை தான் வந்து இவர் பண்ண போறாருங்க. இந்த கிளீன்டு டேட்டானா வந்து கிடைச்சிருக்க டேபிள் டேட்டா வந்து நல் வேல்யூ எதனா இருக்கா, அப்படி நல் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாமா, அடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாமா, இல்லை வந்து லைக் வேற ஏதாவது டேபிள் இருந்து டேட்டா எடுத்து போடலாமா, சரி எதெல்லாம் தேவையில்லாத டேட்டா அவுட்லியர்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்லியர்ஸாக இருக்குங்க, இதெல்லாம் நார்மல் டேட்டாவாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், அதாவது டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு பேருங்க. இதைத்தான் வந்து அந்த 5 நாள் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சூப்பராக கிடைச்சிங்க. ஆனால் இந்த டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணி கிராஃபிக்கல் ஃபார்மட்ல காமிக்கிறது தான் அடுத்த 5 நாள் வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் வந்து அடுத்த 5 நாள் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபான். ஸோ இந்த லைப்ரரிஸை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்க பைத்தான்ல, அடுத்த லெவலில் அந்த டேட்டாவை எப்படி சார்ட்டாவோ பிளாட்டாவோ எப்படி மாத்துறதுங்க, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தேவையான மாதிரி சார்ட்ஸ் எப்படிலாம் உருவாக்குறதுங்க, ரியல் டைம் டேட்டா வந்து அது எப்படி சீபான்ல வந்து பிளாட் பண்றாங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீட் மேப்ஸ் மாதிரி ஜென்ரேட் வந்து அது எப்படி பண்றது சீபான்ல, அதோட பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய டேட்டாக்கள்ல வந்து எதெல்லாம் தேவையில்லாத டேட்டாவை தாண்டி பவுண்டரி அவுட்டா இருக்கிற அவுட்லியர் டேட்டா, இது எல்லாத்தையுமே வந்து அவர் லேர்ன் பண்ணிட்டாருங்க இந்த 5 நாள்ல. ஒரு மாசம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த 5 நாள் 36ல இருந்து 40வது நாள் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த டேஷ்போர்ட் டிசைனிங்ஸ்ங்க, இந்த மேட்ப்ளாட்லிப் இதெல்லாம் வச்சு ஒரு டேஷ்போர்டை டிசைன் பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு டேஷ்போர்ட் டிசைனை வந்து கார்த்திக் வந்து ரியல் டைமா பண்ண ஆரம்பிச்சாருங்க இந்த 5 நாள்லங்க. இப்போ 40 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 41ல இருந்து 50 நாள் வரைக்கும் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்க்கு தேவையான இன்னொரு டெக்னாலஜியான SQL லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாருங்க. சோ இந்த SQL ல பாத்தீங்கன்னா வந்து SQL னா என்ன, DBMS னா என்ன, RDBMS னா என்ன, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து queriesங்க, DDLங்க, DML, DRL அப்படினு செலக்ட் இன்சர்ட் அப்படி அந்த மாதிரி டேட்டாக்கள்ங்க. ஒரு டேட்டாவை எப்படி ஆர்டர் பண்றதுங்க, அந்த டேட்டாவை எப்படி குரூப் பண்றதுங்க, தேவையில்லாத டேட்டாவை எப்படி ரிமூவ் பண்றது, ரிமூவ் பண்ணது எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு எல்லா வகையான ஆபரேஷன்ஸும் அவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சார். அண்ட் 2 டேபிளை வந்து எப்படி ஜாயின் பண்றதுங்க, என்ன மாதிரி ஜாயின் நம்ம பண்ணலாங்க, இது எல்லாமே வந்து அவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ 50 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 51வது நாள்ல இருந்து 60 நாள்ல பாத்தீங்கன்னா வந்து பவர் BI அப்படின்ற வந்து கோடிங்கே இல்லாத ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாருங்க. சோ பவர் BIன்றது மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நான் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் பவர் BI ஸ்பெஷலிஸ்ட்ங்க. சோ பவர் BIல பாத்தீங்கன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, வெளியில இருக்கிற டேட்டாவை எப்படி பவர் BI குள்ள கொண்டு வரதுங்க, பவர் BIல வந்து வெவ்வேறு சார்ட்ஸ் எப்படி உருவாக்குறதுங்க, தேவையான டேட்டா அண்ட் தேவையில்லாத டேட்டா எப்படி பிரிக்கிறதுங்க, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி சார்ட்ஸ் வேணுமோ அது எப்படி கொண்டு வரது ஃபில்டர் கிரைட்டீரியாவோட. ஸோ இது எல்லாமே தான் வந்து பவர் BIல அவர் லேர்ன் பண்ணிக்கிற கான்செப்ட்ஸ். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னா வந்து இருக்கிற டேட்டால வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இன்சைட்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருக்க முடியுங்க. கொடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மேக்ஸிமம் மார்க் யார் எடுத்திருப்பா, மினிமம் மார்க் யார் எடுத்திருக்கா, ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறது தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு முக்கியமான வேலைங்க. இது டேட்டா அனலைஸ் பண்ணுற வேலைன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் அடுத்த 10 நாளைக்கு வந்து கார்த்திக் படிக்க ஆரம்பிச்சாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மீன், மீடியன், மோட் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சாருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ப்ராபபிலிட்டிங்க, இது இல்லாமல் வந்து கரெக்டான டேட்டாவா இல்லையான்னு ஃபில்டர் பண்ணுறதுக்கான பேஸ் அல்காரிதம், ஒரு டேட்டா வச்சு எவ்வளோ க்ரோ ஆகுது கம்மியாகுதுன்னு கண்டுபிடிக்கிற லீனியர் அல்ஜிப்ராஸுங்க, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ஸுங்க, இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியான அல்காரிதமிக் ஸ்டடீஸ்லாம்
இந்த 10 நாள் அவர் பண்ண ஆரம்பிச்சார். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இருக்கிற டேட்டால இருந்து ஒரு இன்சைட்டை தான் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு அனலிஸ்டோட வேலை தானே கேட்டீங்கன்னா வந்து ஆமாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பண்றவங்க தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டா மாற முடியும். அவர் தான் அந்த மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்ங்க. சோ மெஷின் லேர்னிங் அப்படினா வந்து ஒரு மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணி மனுஷன் மாதிரி வேலை செய்ய வச்சா அதுதான் மெஷின் லேர்னிங். இதை அப்படியே கொண்டு போய் வந்து ஒரு டிவைஸ்ல போட்டா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. சோ டே 71 to 80 இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா வந்து மெஷின் லேர்னிங்னா என்ன, அதுல என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் இருக்குங்க, சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ்ங்க, ரிக்ரெஷன் அல்காரிதம், செமி சூப்பர்வைஸ் இருக்குங்க. இந்த அல்காரிதம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்குள்ள பேசிக்ஸா இருக்கிற லீனியர் ரிக்ரெஷன், லாகிக் ரிக்ரெஷன்ஸ்னு ஸோ அதில் இருக்கிற மல்டிபிள் அல்காரிதம்ஸுங்க, எந்த டேட்டாக்கு என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அவர் மாடல் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டாருங்க. 80 நாள் முடிஞ்சிச்சுங்க. இப்போ 81 90 நாளில் வந்து கார்த்திக் கற்றுக்கிட்ட அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதமை யூஸ் பண்ணி ஒரு மாடலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அந்த மாடலை வந்து அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதுக்கு சாம்பிள் டேட்டா செட் வேணும் இல்லைங்களா, சாம்பிள் டேட்டா செட்ஸ்லாம் வச்சு ட்ரைனிங் டேட்டா செட்ஸ்லாம் வேணும் இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் டேட்டா செட்ஸை வச்சு ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அந்த ப்ரெடிக்ஷனோட அக்யூரசியும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாருங்க. இந்த ஹோல் ஒர்க்கை பண்றவர் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லப்படுதுங்க. இப்போ படிச்சு முடிச்சாச்சுங்க. 90ல இருந்து 95 நாள் வரைக்கும் கார்த்திக் என்ன பண்ணாருன்னா வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாருங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் ரெடி பண்ண ஆரம்பிச்சாருங்க, நௌக்கரி ப்ரொஃபைல் ரெடி பண்ண ஆரம்பிச்சாருங்க. அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே GitHubல போட ஆரம்பிச்சிட்டாருங்க. டே 95ல இருந்து 100 நாள் வரைக்கும் வந்து மாக் இன்டர்வியூஸ் என்கிட்ட வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அது மூலமா வந்து அவருடைய ப்ரொஃபைல் செம்மையா பில்ட் ஆச்சுங்க. அவர் ஃபைனலி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் என் தம்பி கார்த்திக் டேட்டா சயின்டிஸ்டா மாறிட்டாருங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஎஸ்சி டிகிரி கிடையாதுங்க, இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுங்க, ஆனா படிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவர் மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணலனா மட்டும் கால் பண்ணலாங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான உதவி நான் கண்டிப்பா கொடுக்குறேங்க. கார்த்திக் மாதிரியோ இல்ல அருண்ராஜ் மாதிரியோ இல்ல லாவண்யா மாதிரியோ நீங்களும் ஜெயிக்க முடியுங்க. நம்பிக்கையோட போராடுங்க. டிகிரின்றது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான், அதுவும் வாழ்க்கையோ உன்னுடைய வேலையோ முடிவு பண்ணாதுங்க. நம்பிக்கையோட போராடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.